நண்பால் இந்த அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்ட அங்கன்வாடி வேலை வாய்ப்பு வந்துக்குது. இந்த அங்கன்வாடி வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா 7783 வேகன்சி பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வேகன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவட்டம் வாரியாக அவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி பணியாளர், குரு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர்னு சொல்லி பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் போஸ்டிங் உங்களுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரு அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோ இருக்குது, அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா பார்க்காதீங்க, போய் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பார்க்காத நீங்கள் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணாதீங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய டவுட் இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா அதெல்லாம் தெரியாத பார்த்திங்கன்னா உடனே அப்ளை பண்ணி நீங்கள் கொடுத்துட்டிங்களா உங்களுடைய அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே நிராகரிச்சிடுவாங்க. அப்படி நிராகரிச்சிட்டா பார்த்திங்கன்னா பல வருஷம் கழித்து இப்போ தான் அந்த ஜாப் வந்துக்குது. பல வருஷமாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இப்போ தான் ஜாப் சந்தோஷத்தில் இருப்பீங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே நிராகரிச்சிட்டாங்களா பார்த்திங்கன்னா மறுபடியும் எத்தனை வருஷம் கழித்து மறுபடியும் இந்த ஜாப் வருதுன்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா வந்துக்கிற வாய்ப்பு பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் கரெக்டாக விண்ணப்பிச்சு இந்த கரெக்டாக பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணாமல் இந்த ஜாப் வாங்கிடலாம். அதனால் பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்காம நீங்கள் விண்ணப்பத்தை பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்யாத வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா என்ன டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வச்சு பூர்த்தி செய்யுங்க. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கு. எவ்வளோ காலி இடம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 133 வேகன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த சம்பளம் பார்த்திங்கன்னா 24,200 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்பம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எப்படி விண்ணப்பிச்சா பார்த்திங்கன்னா எப்படி ஜாப் வாங்கலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் சொல்லிட்டேன். அதெல்லாம் வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நீங்கள் புது வருஷம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சரி வாங்க இப்போ பார்க்கலாம். பத்திரிகை செய்தி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உங்களுக்கு 6/4/2025 கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியின் கீழ் பார்த்திங்கன்னா செயல்படும். அங்கன்வாடி மையத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலியாக உள்ள 120 அங்கன்வாடி பணியாளர், 2 குரு அங்கன்வாடி பணியாளர், 11 அங்கன்வாடி உதவியாளர்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 133 வேகன்சி பார்த்திங்கன்னா வந்திருக்கு. உங்களுடைய வட்டார வாரியாக பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி இருக்குது, உங்களுடைய கிராமத்து எல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய அருகில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நீங்கள் போய் பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கலாம் எந்த கிராமத்தில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப் இனச்சுழற்சி முறையில் தான் எடுக்கிறாங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருக்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா போய் செக் பண்ணிக்கலாம். இந்த ஜாப் பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22/4/2025. அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7/4/2025 22/4/2025 வரை பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு விண்ணப்பிச்சிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொகுப்பூதியம் பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அங்கன்வாடி பணியாளருக்கு உங்களுக்கு மாதம் பார்த்திங்கன்னா 7,700 24,200 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குரு அங்கன்வாடிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5,700 18,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி உதவியாளருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4,100 12,500 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முக்கியமான தகுதி பார்த்திங்கன்னா பணியிடத்துக்கு பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டி கொஞ்சம் குறையும். அதனால் உங்கள் கிராமத்தில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியுங்க. அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா போட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் ஈஸியாக பார்த்திங்கன்னா ஜாப் வாங்கிடலாம். அங்கன்வாடி பணியாளர் மற்றும் குறு அங்கன்வாடி பணியாளருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வி தகுதி சொல்லி எல்லாமே நான் பார்க்கலாம். கல்வி தகுதி பார்த்திங்கன்னா நீங்கள் 12ஆம் வகுப்பு படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது வரும்போது பார்த்திங்கன்னா 25 35 வயசுக்கு உள்ளக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தூர சுற்றளவு பார்த்திங்கன்னா காலி பணிகள் நிரப்ப விண்ணப்பதாரர் பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டுள்ள குழந்தை மையம் பார்த்திங்கன்னா எந்த கிராமத்தில் இருக்குதோ அந்த கிராமத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் சேர்ந்தவராக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமத்தை சேர்ந்தவர் அந்த கிராம ஊராட்சி எல்லையின் அருகிலே பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கிராமத்துக்கு வேகன்சி இல்லை, அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா பக்கத்து கிராமத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட பக்கத்துலேயே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நகராட்சி, மாநகராட்சி, பஞ்சாயத்து இவங்களாம் பார்த்திங்கன்னா அந்தந்த வார்டு அருகிலே பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கன்வாடி உதவியாளருக்கு உங்களுக்கு 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் பார்த்திங்கன்னா நல்லா எழுத படிக்க தெரிஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வயசு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 40 வயசுக்குள்ளக்கிறீங்க பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. தூர சுற்றளவு பார்த்திங்கன்னா சேம் கண்டிஷன் தான். நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கக்கூடிய குழந்தை மையத்துக்கு பார்த்திங்கன்னா அதே கிராமம், அப்படி இல்லைன்னா பக்கத்து கிராமத்தில் இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நகராட்சி மாநகராட்சி இருந்தால் நீங்கள் பார்த்திங்கன்னா
அதே வார்டு அப்படின்னா அருகில் உள்ள வார்டு மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லை பகிர்ந்து கொள்ளும் வார்டை சேர்ந்தவராக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வார்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலிப்படிகளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாடல் சான்றிதழ் கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட்டு கேட்குறாங்க, 12th மார்க் ஷீட்டு கேட்குறாங்க, சாதி சான்றிதழ் கேட்குறாங்க, ரேஷன் கார்டு கேட்குறாங்க, ஆதார் அட்டை கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை கேட்குறாங்க. எல்லா ஆகிய சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பத்தோடு இணைச்சி வந்து பார்த்திங்கன்னா அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க தெரியலனா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ இருக்குது, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றுத்திறனாளி, ஆதரவற்றவை, கணவரால் கைவிடப்பட்ட இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா அதோட நகல் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்பத்தோட அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இன்டர்வியூக்கு வரும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கலந்து கொள்ளாமல் இருந்தாவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன விண்ணப்பத்தோட குடிச்சிக்கிறீங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினல் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் உங்களை வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரண்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் போயிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.